குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.3ல 7th சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏ அண்ட் பின்றது ஓவர்லேப்பிங் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓவர்லேப்பிங்னா என்னென்னா, ஒன்று டச் பண்ணி இருக்கும், அதுதான் ஓவர்லேப்பிங். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டி கொள்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஜாயிண்ட் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங்னு சொல்லிட்டு 2 கொடுத்துட்டு அவங்க ஒரு நொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது யூனியன், இன்டர்செக்ஷன், டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான வென் டயக்ராம், வென் படத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வரையணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. ஸோ அவங்க டேஷ் கொடுத்தா தான் நம்ம யூனிவர்சல் செட்டு வரைவோம். ஸோ இதை டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏபின்ற சர்க்கிளை போட்டுடுறோம். ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தொடணும். ஓகேங்களா? ஸோ தொடக்கூடிய கணங்களாக இருக்குதுன்னா இந்த இன்டர்செக்ஷன் வெட்டி கொள்ளக்கூடிய பகுதி கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல ஏன்ற சர்க்கிளை போட்டுறீங்க, அடுத்தது பின்ற சர்க்கிளை போட்டுறீங்க. யூனிவர்சல் செட்டு அனைத்து கணத்தை கண்டிப்பாக போடுறீங்க. யூனியன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கணும். எதையும் சேர்க்கணும், வெறும்னு ஏவையும் பியையும் மட்டும் சேர்க்கணும். அப்போது நீங்கள் ஷேட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைன்ஸ் ஏபின்ற சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் வரணும், வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்படம், எந்த வென் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சாலும் செட்டோட பேர் இல்லைன்னாலோ அல்லது அந்த ஹெட்டிங் பேர் நீங்கள் போடலன்னாலோ அது கண்டிப்பாக மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வென் டயக்ராம் வரைகிறது முக்கியம் இல்லை, அந்த வென் டயக்ராமுக்கு என்ன பேர், என்ன செட்டோட பேருன்றதையும் கண்டிப்பாக மறக்காமல் எழுதணும். ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, தமிழில் வெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்டர்செக்ஷன் வெட்டுன்னா என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறத வரையணும். ஓகேங்களா? அப்போது இதே மாதிரி ஏபின்ற செட்டு எல்லாத்துக்குமே ஏபின்ற ஒரு செட்ஸை வரைஞ்சிடுறீங்க, சர்க்கிள் போட்டு வரைஞ்சிடுறீங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று டச் பண்ணுற மாதிரி. இதுதான் டிஃபால்ட்டாக போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் யூனிவர்சல் செட்டை போட்டுருங்க. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணோம். லைன்ஸ் வெளியே வரக்கூடாது, அதே மாதிரி ஏன்ற சர்க்கிள் இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் தொடக்கூடாது. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் அப்படின்னும் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வரும். அப்போ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம், இந்த ஏரியாவை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நிறைய பேர் இதில் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஏரியா மட்டும்தான் விடணுமே தவிர இந்த இடத்துல சர்க்கிள் விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அது தப்பு, அது கிடையாது. அதையும் சேர்த்து தான் நம்ம ஷேட் பண்ணோம். ஸோ இன்டர்செக்ஷன் இந்த ஏரியாவை விட்டுடணும். இன்டர்செக்ஷன்னா பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணணும். அப்போ இதுவும் வரும், இதுவும் வரும், வெளியே இருக்கிறதும் சேர்ந்து வரும். எது மட்டும்தான் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும்தான் வராது. ஸோ ஏ போடணும், பி போடணும், யூனிவர்சல் செட் அனைத்து கணத்தையும் போடணும். இந்த செட்டுக்கு உண்டான பேர் என்ன, இந்த வெண்படத்துக்கு உண்டான பேர் என்னன்றதையும் அடுத்து எழுதணும். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ். இப்போது இன்டர்செக்ஷன் நமக்கு தெரியுன்றதுனால, அதாவது இந்த ப்ரீவியஸ் சம்மில் போட்டிருக்கிறோன்றதுனால இப்போ இதை வச்சே சொல்கிறோம் பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இந்த ஏரியா, டேஷ்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும். அப்படின்னா இதை விட்டுட்டேன்னா மீதி என்ன அர்த்தம், இந்த சர்க்கிள் வரும், இந்த சர்க்கிள் வரும், வெளியே இருக்கிறதும் வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கிறதுனால இதிலேருந்து நம்ம டைரெக்டாக அதை எடுத்து எழுதிடலாம். ஆனால் அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஏ தான் ஹோல் டேஷ். எப்போவுமே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல நம்ம தெளிவாக போட்டுக்கணும், அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்குதோ அது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ பி மைனஸ் ஏன்னா என்ன அர்த்தம், மைனஸ்ன்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குதோ அதை விட்டுறணும். இப்போ நம்ம யாரை பற்றி மட்டும்தான் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஏ செட்டை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அப்போது பி மைனஸ் ஏன்னா ஏன்ற இந்த சர்க்கிளை விட்டுருங்க. அப்போ மீதி என்ன இருக்குது, பியில் என்ன மீதி இருக்குதோ அதை மட்டும் எடுத்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? லைன்ஸ் வெளியே போகக்கூடாது. இப்போது பி மைனஸ் ஏவை எடுத்து எழுதிட்டேன். அப்போ இந்த வென் டயக்ராமுக்கு என்ன பேர், பி மைனஸ் ஏ. அதே மாதிரி ஏ பின்ற செட்டு யூனிவர்சல் செட்டை போட்டுக்கிறீங்க. இப்போ மொத்தமாக சேர்த்து எடுத்து போடணும், அதாவது பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ் அப்படின்றது தான் அடுத்த வென் டயக்ராமுடைய பேராக இருக்கும். பி மைனஸ் ஏன்றது இது,
ஹோல் டேஷ்ன்னா என்ன சொல்லியிருக்கிறேன், அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது அப்படின்னும் போது இப்போ இந்த சர்க்கிளை மட்டும் விட்டுறணும். அப்போ அப்படியே ஹைட் பண்ணிங்கன்னா மீதி என்ன வரும், வெளியே இருக்கிறது ஃபுல்லாக வரும், ஏன்ற சர்க்கிள் வரும், இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டும் வரும். இப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் ஷேட் ஆயிருக்கிறது இதில் ஷேட் ஆகாமல் இருக்கும். இதுதான் டேஷோடைய அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக எடுத்து போட்டோம்னா நமக்கு கிளாரிட்டி கிடைக்காது. அப்போ ஒன்றையும் தனித்தனியாக எடுத்து போடணும். முதல்ல ஏ டேஷ் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏன்ற சர்க்கிளை விட்டுட்டு, டேஷுக்கும் மைனஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. மைனஸ்ன்னா அதை மட்டும்தான் விடணும், டேஷ்ன்னா அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏ டேஷ்ன்னா ஏன்ற சர்க்கிளை விட்டுருங்க. ஏன்ற சர்க்கிளை விட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மீதி வெளியே ஃபுல்லாக வரும். அதே மாதிரி இந்த இடம் வராது. ஏன் இந்த இடம் வராதுன்னா இந்த இடத்துல ஏன்ற சர்க்கிள் வர்றதுனால இது மொத்தமே வராது. ஸோ அப்போ நீங்கள் காயினை வச்சு இந்த 1 ரூபி காயின் 2 ரூபி காயினை வச்சு தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த காயின் அப்படியே அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்த ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ டேஷ். அப்போ இந்த வென் டயக்ராமுக்கு என்ன பேரோ அதை எடுத்து எழுதணும். கண்டிப்பாக நீங்கள் பாட்டுக்கு டயக்ராமை வரைஞ்சிட்டு பேர் எழுதலைன்னா கண்டிப்பாக மார்க் கிடைக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், பியை விட்டுட்டு மீதி அப்படின்னா இந்த மீதின்றது எங்கே பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டையும் சேர்த்து தான் பார்க்கணும், அனைத்து கணம். ஸோ பி டேஷ்னா பீன்ற சர்க்கிளை விட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் எடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏ இல்லை, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பீன்ற சர்க்கிள் இல்லை. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா எது மட்டும் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டு மட்டும் ரெண்டுத்துக்குமே என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகலை. அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா எல்லா ஷேடாகவும் எக்ஸப்ட் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை தவிர. ஸோ இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷோடைய வென் டயக்ராம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்துட்டு ஏ டேஷை போட்டிருக்கிறோம் பி டேஷை போட்டிருக்கிறோன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே நான் இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் போடுறேன். ஸோ அப்போ ஏ டேஷ் இது பி டேஷ் இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுக்கு காமனாக என்ன இருக்குதுன்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் ஏ இல்லை, இதில் பி இல்லை. அப்போ பொதுவாக எது மட்டும்தான் ஷேடாக இருக்குதுன்னா ஏ சர்க்கிள் பி சர்க்கிளை விட்டுட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாக ஷேடாக இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாக ஷேடாக இருக்கும். அதாவது ஏன்ற சர்க்கிளோ பீன்ற சர்க்கிளோ ஷேட் ஆகாமல் மீதி இருக்கிறத ஷேட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோடைய வேல்யூ. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.